ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம சித்திரக்கனி வருட பிறப்பு இருக்கு இல்லையா? அது வந்து எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் வந்து ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு வருடத்துல உங்களுக்கு எல்லா விஷயமுமே நன்மையா நடக்கட்டும். தொழில்ல நல்ல வளர்ச்சியும், நல்ல லாபமும், நிரந்தர வருமானமும், குடும்பத்துல அமைதியும், சந்தோஷமும், நிம்மதியும் இருக்கட்டும். அதே மாரி உங்களுடைய வாழ்க்கையில எந்த இலக்குகள அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத்தனை இலக்குகளையுமே அடையணும். உடல்நிலையில வந்து நல்ல ஆரோக்கியமும், பரிபூரணமான ஆயுளும், ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு, உங்களுக்காக நான் என்னுடைய அம்பாள் கிட்ட கட்டாயம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வருடம் வந்து என்னன்னா, ஒரு நல்ல சிறப்பான ஆண்டா தான் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் இந்த வருடத்த வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது நல்ல மகிழ்ச்சியோட ஆரம்பிக்கணும். மங்களகரமாக ஆரம்பிக்கணும். அதனால எப்படி வீட்லயே சிம்பிளா செய்யக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பூஜை அறை இருக்கு இல்லைங்களா? அத முதல் நாளே சுத்தம் பண்ணிட்டு, வருடம் பிறக்குது இல்லையா? அந்த முதல் நாள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பூஜை அறையில நீங்க முன்னாடியே கனிகள்லாம் எடுத்து வைக்கணும். என்னென்ன கனிகள் உங்கனால முடியுமோ, அதாவது மாம்பழம், அதே மாரி வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம். இது முக்கியமா கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாரி ஆப்பிள், ஆரஞ்சு உங்களுக்கு என்னென்ன பழங்கள் எல்லாம் கிடைக்குதோ, திராட்சை எல்லாமே ஒரு இலை போட்டு அதுல வந்து நீங்க ஃப்ரூட்ஸா வச்சுருங்க. அப்படி இல்லன்னா பெரிய தாம்பலம் எடுத்து அதுல வச்சுக்கங்க. அதே மாரி வந்து வெள்ளரி பழம் இருக்கு இல்லைங்களா? அது வச்சுக்கங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி, பருப்பு இதெல்லாமே வைப்பாங்க. உங்கனால என்ன முடியுதோ அத கட்டாயம் வச்சுக்கலாம். தானியங்களும் வச்சுக்கலாம். கண்ணாடி கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா? கண்ணாடி வழியா தான் நம்ம இத எல்லாமே பார்க்க போறோம். அப்ப நீங்க என்னன்னா, சாமிக்கு முன்னாடி நாளே வந்து குங்குமம், பொட்டெல்லாம் வச்சுட்டு, நல்லா மாக்கோலம் போட்டுட்டு, அந்த இடத்துல லைட்டா பன்னீர்லாம் தெளிச்சு விட்டுட்டு, அதுக்கு மேல வந்து ஒண்ணு தாம்பலம் வச்சு, அது மேல வைங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம். அப்படி இல்லையா அப்படின்னா, இலை போட்டு இலையிலயும் வைக்கலாம். இலையில வைப்பாங்களான்னு கேட்டா, கட்டாயம் வைக்கலாம். தாராளமா வைக்கலாம். தட்டுல தாம்பழத்த தான் வைக்கணுங்கிற கணக்கு கிடையாது. பழங்கள் வைக்க சொல்லியிருக்கறனால தாம்பழத்திலயும் வைக்கலாம். அல்லது இலை போட்டு நெறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, எல்லா விஷயமுமே தாம்பழத்துல அடிக்கிற முடியாதனால, இலை போட்டு நீங்க வச்சுக்கங்க. அதே மாரி வந்து நீங்க தானியங்களும் பார்க்கறது, வைக்கிறது நல்லதான்னு கேட்டா சிறப்பு தான். அதாவது தானியங்கள்னா என்னன்னா, அரிசி, பருப்பு ஓகேங்களா? இது மாரி விஷயங்கள், சர்க்கரை. இது மாரி விஷயங்கள நீங்க தாராளமா வைக்கலாம். சர்க்கரை தானியம் கிடையாது. சர்க்கரையும் வச்சு அதாவது சர்க்கரை மீன்ஸ் என்ன வெள்ள கட்டி இருக்கு இல்லைங்களா? அச்சு வெல்லம் சொல்லுவோம் இல்லையா? அதுவும் வைக்கலாம். அதே மாரி முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, சரக்கொன்றை மலர்கள் அப்படிங்கிற ஒரு பூ இருக்கும். அது எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஒரு சிலருக்கு கிடைக்கிற மாரி இருந்தா கட்டாயம் அத வச்சுக்கங்க. அது வந்து என்னன்னா, ஒரு நல்ல அம்சம், மங்களகரமான ஒரு விஷயம். அது வந்து பூத்து குலுங்குது இல்லையா? வருடம் அதாவது இந்த வசந்தம் அப்படிங்கக்கூடியது, நம்ம காலையில எந்திரிச்சோனே இத நம்ம பார்க்குறது எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த பார்க்குறோமோ, அது நமக்கு பிரதிபலிக்கும். அதனால சில விஷயங்கள வைக்கிறோம். அதே மாதிரி அந்த நீங்க வைக்கக்கூடிய தாம்பலத்திலயோ அல்லது இலையிலயோ வந்து என்னன்னா, வெத்தல, பாக்கு வச்சுக்கங்க. வச்சுட்டு என்னன்னா காயின்ஸ் வச்சுக்கங்க. காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1 காயினோ, ரூ. 2 காயினோ அதுல வச்சுட்டு, எலுமிச்சம்பழம் 1 வச்சுக்கங்க கம்பல்சரி. அதே மாரி உங்க வீட்ல என்ன இருக்கோ, தங்க நகைகள் இருக்கு அப்டின்னா, அதையும் நீங்க வைக்கலாம். வெள்ளி நகைகள் இருக்கு அப்டின்னா, அதையும் வைக்கலாம். என்கிட்ட ஒரே ஒரு செயின் மட்டும் இருக்கு அப்டின்னா, தாராளமா வைக்கலாம். செயினோ, மோதிரமோ எல்லாமே என்ன செய்யணும், கழுவிட்டு அதுக்கப்புறம் சுத்தமா அந்த இடத்துல வச்சுட்டு கண்ணாடி வச்சுக்கங்க. அதே மாரி ஒரு ரூபாய் நோட்டுகள், ரூ. 500 நோட்டு, இது மாரி ரூபாய் நோட்ட நீங்க வைக்கலாம். 100, 200 என்ன உங்ககிட்ட இருக்கோ அந்த ரூபாய் நோட்ட நெறையா வைக்கிற மாரி வச்சுக்கங்க. அதே மாரி விளக்கு பொருத்துறது இருக்குது. ஓகேங்களா? இது என்னன்னா, விளக்கு எல்லாமே திரி போட்டு, எண்ணெய் போட்டு நைட்டே நீங்க வச்சுருங்க. காலையில எந்திரிச்சுட்டு, நீங்க வந்து என்னன்னா, காலையில எந்திரிச்சு அப்படியே கண் விழிக்கிறது அதுல விழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனா, நீங்க தூங்குறது ஒரு பக்கமா இருக்கும், சாமி ரூம் ஒரு பக்கமா இருக்கும். ஸோ, அதனால கண்ணு எப்படி விழிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இது பண்ண வேண்டாம். அதே மாரி குளிச்சுட்டு தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மொத நாளே நீங்க நல்லா சுத்தபத்தமா தான் இருக்க போறீங்க. ஏன்னா, சாமி ரூம்லாம் கிளீன் பண்ணும்போது, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த நாள் நீங்க வந்து ஜஸ்ட் வந்து என்னன்னா, ஒரே ஒருத்தங்க மட்டும் எந்திரிச்சுக்கங்க. வீட்டுல ஒருத்தங்க எந்திரிங்க ஃபர்ஸ்ட்டு. வீட்டுக்கு மூத்தவங்க தான். இது என்னுடைய எங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய வழக்கங்கள சொல்லிர்றேன். வீட்டுக்கு மூத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூத்தவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்னன்னா அந்த தீபத்த பொருத்திருவாங்க. பொருத்திட்டு
ஒவ்வொருத்தங்களா கூட்டு வந்து காமிப்பாங்க. அதாவது சித்திர கனி பார்க்கறது அப்படின்னு. அது வந்து கண்ணாடி வழியா தான் பார்ப்பாங்க. டைரக்ட்டா பார்க்காம கண்ணாடி வழியா பார்ப்பாங்க. கண்ணாடி வந்து அவ்ளோ அம்சம்ங்க. மகாலட்சுமியோடைய அம்சம். ஜோதிடத்துல வந்து கண்ணாடிங்கிறது சூரியனுடைய அம்சமா கருதப்படுது. ஏன் கண்ணாடி அப்படிங்கிறது என்னன்னா, கண்ணாடி வந்து பிரதிபலிக்கக்கூடிய சக்தி அதிகம். ஸோ நம்ம என்ன பார்க்குறோமோ, அது நமக்கு பிரதிபலிக்குமாம். அப்போ நம்ம என்ன விஷயங்கள பார்க்குறோம், காசு, பணம், பழங்கள், தானியங்கள் இதெல்லாம் கண்ணாடி வழியா நம்ம பார்க்கும்போது, அத்தன விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் கண்ணாடி வழியா பார்க்குறதுங்க. அதே மாரி தூங்கி எந்திரிச்சோனே நம்ம பார்க்க முடியாது. எந்திரிச்சு வந்துட்டு ஒருத்தங்க மட்டும் என்ன செய்யணும், ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு, குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு நாளுக்கு வந்து விலக்கு இருக்கு. அதனால பிரச்சனை கிடையாது. முதல் நாளே நம்ம வந்து என்னன்னா, சாமி ரூமு சுத்தபத்தமா இருக்கிறனால தான் தொடச்சு எல்லாமே நீட்டா வைப்போம். ஸோ, அதனால நம்ம வந்து க பெட்ல படுக்கிறோம். குளிச்சுட்டு தான் நம்ம வந்து பண்ணணுமா? அப்படின்லாம் நெறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அந்த மாரி தேவையில்ல. இந்த நாளுக்கு மட்டும் விலக்கு இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு, பிரஷ் பண்ணிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, தீபத்த பொருத்திருங்க. விளக்கு இருக்குல்ல, குத்து விளக்கோ அல்லது வந்து கஜலட்சுமி விளக்கோ, லட்சுமி விளக்கோ நீங்க என்ன செய்யலாம், தீபம் பொருத்திட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களையா கூட்டிட்டு வந்து இப்போ உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து என்னன்னா கண்ண மூடி கூட்டு வந்து அந்த தீபத்த பார்க்க சொல்லுங்க. அதாவது கனிய பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு கண்ணாடி வழியா அது தெரியுதான்னு பார்க்க சொல்லுங்க. இது மாரி ஒவ்வொருத்தங்களா கூட்டிட்டு வந்து என்ன செய்யணும், காமிக்கணும். அதுதான் கனி காண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, வருடத்தின் முதல் நாள் இது மாரி செய்யும் பொழுது, கட்டாயம் என்ன செய்றது, நல்ல அமைப்புகள் இருக்கு. நமக்கு எல்லாமே மங்களகரமா நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது பார்க்குறோம். அதே மாரி காலையில 6லிருந்து 7 மணிக்குள்ள அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம், பூஜைகள் பண்ணலாம். 6 டூ 7, 7 டூ 8ம் நீங்க பூஜை பண்ணலாம். இந்த வருடம் வந்து 9:30க்கு தான் பொறக்குது. ஆனாலும் ஏன் முன்னாடினா, அது யமகண்டமா இருக்கனால, அந்த டைம் வந்து பெருசா பூஜைகள் அப்படிங்கிறது வேண்டாம். நீங்க வந்து ஆஸ் யூசுவல் வந்து எப்பவும் போல உங்களுடைய வேலைகள நீங்க பார்க்க போயிரலாம். அதே மாரி கோவிலுக்கு போறதுனாலும் தாராளமாக போலாம் நீங்க. அதனால எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. காலையில 6 டூ 7ங்க. அதே மாரி 7 டூ 8 இந்த டைம் வந்து கரெக்ட்டா இருக்குது. அதே மாதிரி வந்து காலையில 9:30 மணிக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்குது. ஆனா, அதுல வந்து நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாமா? வருடம் பிறக்கும்போது அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அந்த டைம் வந்து யமகண்ட நேரத்துல வருது. அதனால ஸ்டார்ட் பண்றது, புது விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது அந்த டைம நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேலு மதியான டைமோ அல்லது அதுக்கு முன்னாடி காலையில டைமோ நீங்க ஒரு நல்ல மங்களகரமான விஷயங்கள ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜைங்கிறது வந்து 6 டூ 7, 7 டூ 8 அந்த மாரி வச்சுக்கங்க. கோவிலுக்கு போறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் எதுவுமே கணக்கு கிடையாது. நெறைய பேர் சொல்றாங்க, நல்ல நேரத்துல கோயிலுக்கு போகுங்கன்னு. கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் எதுவுமே கிடையாது. தெய்வத்த சந்திக்கிறதுக்கு நேரங்காலங்கள் கிடையாது. அதனால நீங்க தாராளமா எப்போ உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கோ, அந்த டைம்ல கோவிலுக்கு போலாம். அதே மாரி ஒர்க் பண்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் லீவ் இருக்கும். ஆனா பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் வேலை இருக்கும். அதனால என்னால கோவிலுக்கு போக முடியலன்னு கவலைப்படாதீங்க. காலையில வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு, தயவு செய்து லீவு போடாம அன்னைக்கு வேலைய உங்களுடைய அன்றாட வேலைகள பாருங்க. ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்ல ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க கோயிலுக்கு போங்க. இல்லையா, அன்றாட ரொட்டீனா இருக்கக்கூடிய ஒர்க்கே நீங்க செய்யுங்க. இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் குடுங்க. வருடத்துடைய முதல் நாள்ல யாருக்காவது தானங்கள் குடுக்குறது ரொம்ப சிறப்பு. நீர்மோர் குடுக்கலாம் அல்லது அன்னதானங்கள், அதாவது சாப்பாட நீங்க தானமா குடுக்கலாம். உங்கனால என்ன முடியுதோ அத செய்யுங்க. இப்ப என்ன அப்டின்னா, இந்த வீடியோ போடுறது, ஃபோட்டோ எடுக்கிறது இது மாரி வந்து பிரபலியமா இருக்கனால, நான் இது மாரி கும்பிடுறேன் அப்டின்னு சொல்லி ரொம்ப கிராண்டா பண்றவங்கலாம் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸா வச்சுக்கிறாங்க. ஆனா, அது ஒரு சிலர்னால செய்ய முடியாதனால மன வருத்தப்படுறாங்க. தயவு செய்து அந்த மாரி வருத்தப்படாதீங்க. உங்க வீட்ல என்ன 2 வாழைப்பழம் இருக்கா? வெத்தல இருக்கா? வெத்தல பாக்கு வச்சு, வாழைப்பழம் வச்சு 2 காயின வச்சு கும்பிட்டாலுமே கட்டாயம் அதுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. உங்கனால என்ன விஷயங்கள் முடியுதோ, அந்த விஷயங்கள்ல நீங்க மன மகிழ்ச்சி அடைஞ்சுக்கணும். அவங்க அந்த மாரி பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மாரி பண்ண முடியலையேன்னு மன வருத்தம் மட்டும் படாதீங்க. வருத்தப்பட்டுட்டீங்க அப்டின்னா, அப்படியே அது வந்து முடங்கி போயிரும். அடுத்த விஷயங்கள்ல யோசிக்க மாட்டீங்க. அடுத்த விஷயம் உங்களுக்கு செய்ய தோணாது. அதனால தயவு செய்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு அன்ப மட்டும் தான் இறைவன் பார்ப்பாரு. அதனால நீங்க உங்ககிட்ட இருக்கிறதுல என்ன விஷயத்த நீங்க பெஸ்ட்டா செய்றீங்களோ, கட்டாயம் அதுக்கு பிரதிபலன் இருக்கு. ஒவ்வொரு நாளுமே இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க திருப்தியா இருந்து, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலைகள் தான் உங்களோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குங்க. அதனால இந்த நாள்ல வந்து என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யணுமோ, அத்தன நல்ல காரியங்களும் செய்யுங்க. சந்தோஷமா இருங்க.
வீட்ல நல்ல மனமகிழ்ச்சியா இருக்கிறதே வந்து வாழ்க்கையில வெற்றிய குடுக்கும், உயர்வ குடுக்குங்க. உங்கனால என்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. இத வந்து ரொம்ப பிரசித்தியா வந்து பண்ணலாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கனால என்ன முடியுதோ ஏன்னா எல்லார்னாலயும் முடியாது. பால் பாயாசம் வைக்கலாம், கேசரி வைக்கலாம். இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களும் செய்யலாம். முக்கியமா பெரியவங்க அப்டின்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய சின்னவங்களுக்கு காசு குடுக்கணும். வருடத்துடைய முதல் நாள் வந்து என்ன செய்யணும், பெரியவங்க வந்து சின்னவங்கள ஆசீர்வாதம் பண்ணி, அவங்களுக்கு காசு குடுக்கணும். உங்கனால புது ட்ரெஸ் போட முடிஞ்சா போடுங்க. இல்ல காசு குடுக்கறது. ஆனா கட்டாயம் காசு குடுக்கணும். என்ன காசு இருக்கோ அத குடுக்கணும். நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணணும். உங்கனால முடியறத நீங்க தாராளமா குடுக்கலாம். நீங்க உங்களுக்கு வந்து பேரன், பேத்தி எடுத்தாலும் பேரனுக்கோ அல்லது பேத்திக்கோ குடுக்கலாம். மருமகனுக்கு குடுக்கலாம். மருமகளுக்கு குடுக்கலாம். இது இன்னைக்கு செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு விஷயத்துல இதுவும் அடக்கம். இதுக்கு பேர் வந்து கேரளால கை நீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பணம் குடுத்து ஆசீர்வாதம் பண்றது ஒரு மன மகிழ்ச்சி. அந்த பணம் வந்து குடுக்க குடுக்க தான் வந்து அதாவது எடுக்க எடுக்க தான் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அது மாரி குடுக்க குடுக்க அபிவிருத்தி ஆகும். அந்த பணம் வந்து வீடு முழுக்க பரவும். அதே மாரி காசு பணம் நெறைய வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால அத நீங்க தாராளமா பண்ணலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.